வந்தாச்சு, பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்தா கால பிரபு தோய். சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி. நம்ம மூஞ்சியா இதுன்னு நம்மளே ஆச்சரியப்பட்டு சொல்ற அளவுக்கு அவ்வளோ அழகா மாத்திருக்காரு. ஒரு சூப்பரான மேக் ஓவர் தான். நம்மள நிறைய பேர் பார்த்துருக்கோங்க, ஏன் நமக்கே நடந்திருக்கும். ஒரு கல்யாணம் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு அந்த மேக்கப்லயோ இல்லைனா வந்து ஹேர் ஸ்டைலு, அதுக்கப்புறம் அவங்க போடுற ஜுவல்ஸு, காஸ்டியூம்ஸு, அதில் காட்டுற கான்சன்ட்ரேஷன் பசங்களுக்கும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். பசங்களுக்கு அந்தளவுக்கு மேக் ஓவர் போட்டு நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் இவர் என்னமா மேக் ஓவர் பண்ணியிருக்காருங்க. நம்ம மண்டையா இது அப்படின்னு அந்த மாப்பிள்ளையே ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பரா மாத்திருக்காரு. மென் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால இவர் ஒரு பேஜ் வச்சிருக்காரு. ஸோ அதில் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ண நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாமி யாரு சாமி நீ, உன்னதாப்பா இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பசங்க கமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மாப்பிளோட மண்டையை அந்த அளவுக்கு சூப்பராக மாற்றிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அதாவது ஹேர் ஸ்டைலுக்கு முன் ஹேர் ஸ்டைலுக்கு பின் அப்படின்னு நம்மளே 7 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மாற்றிருக்காரு. ஹேர் ஸ்டைல் மாதிரியே அந்த மேக் ஓவரும் அவருடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டிருக்காருங்க. மாப்பிள்ளை ஃபைனல் லுக்கில் அம்சமாக இருக்காரு. முக்கியமாக ஹேர் ஸ்டைலை பாராட்டியே ஆகணுங்க. வேற லெவல் எஃபர்ட் தான் இதெல்லாம். அண்ட் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பிஹைண்ட் நோட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ஆட்டம் போட நேரம் வந்தாச்சு, அன்ப கொடுக்க ஆளு கிடைச்சாச்சு. சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்தா கால பிரபு தோய். சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்தா கால பிரபு தோய். சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? பசங்களாம் இல்லை? பசங்களாம் இல்லை, எல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு. பசங்களாம் ஏன் பார்த்துக்கிறது இல்லையா பசங்க? நாங்கள் 2 பேர் தான். அவங்க கஷ்டப்பட்டுங்க சாப்பிட்றாங்க. வியாபாரம் பண்ணுறீங்களா? இந்த வியாபாரம் கிடையாது, மரம் வெட்டுற தொழிலுக்கு தான். அது கூட மரம் வெட்டுற தொழில் கூட இல்லை. இல்லை இப்போ எதுவுமே இல்லை. சாப்பாடு என்ன பண்ணுறீங்க இப்போ? நாங்கள் எங்கன்னா ரேஷன் அரிசி கொடுக்குற இடத்துல வாங்கிக்குவோம். நான் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேன். இப்போ இங்கே தானே இருப்பீங்க? தேங்க்ஸ். தலகோதும் இளங்காத்து செய்தி கொள்ளு வரும் மரமாகும் பன் இருக்கு, பிஸ்கெட் இருக்கு, சிப்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். கிட்ட ஏதாவது உதவி வேணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? எவ்வளோ ஆகுது மல்லிகை ஜாமான்? 500 ரூபாயா? சரி நம்ம ஏதாவது பண்ணலாம்.